அனைத்து வணிகவியல் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பான மாலை வணக்கம். அடுத்த வாரம் பள்ளிக்கூடம் தொடங்க இருக்கு. ஸோ நமது வணிகவியல் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான ஒரு காணொளி இது. madurai-commerce.comன்ற ஒரு வணிகவியல் வெப்சைட்டை மதுரையிலேருந்து நான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன். அதில் இந்த வருஷத்துலேருந்து கொஞ்சம் தேவையான தகவல்களை இதில் அப்டேட் பண்ணிட்டு வரலாம்னு நான் ஆசைப்பட்றேன். இப்போ நம்ம கூகுளில் போய் நீங்கள் மதுரை காமர்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் வரும். ஸோ இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆன உடனே மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் வருது. அதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பிபிடி, பிடிஎஃப், கொஸ்டின் பேங்க், அதே மாதிரி மிஸ்டர் பாலாஜி சார், இப்படி நம்ம தமிழ்நாட்டில் காமர்ஸ் சம்மந்தமாக ப்ரிப்பேர் பண்ணுற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருடைய மெட்டீரியலும் இங்கே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அவங்களுடைய அனுமதியோடு. ஸோ நீங்கள் வேண்டிய விஷயங்களை அதில் போய் எடுக்கலாம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சில தகவல்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த கேம்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த கேமை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ 11th கிளிக் பண்ணாங்கன்னா அதில் காமர்ஸ், அக்கௌண்டன்சி, அதே மாதிரி எக்கனாமிக்ஸ், அடுத்தடுத்த மற்ற பாடங்களும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம காமர்ஸை கிளிக் பண்ணோம்னா இப்போ இயர் ஸ்டார்ட் ஆகிறனால, அகடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகிறனால நம்ம எல்லாமே அந்தந்த டேர்முக்கு ஏற்ற மாதிரி நம்ம தயாரிச்சிருக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு மிட் டேர்முக்கான கேம்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் போர்ஷன் 11th காமர்ஸில் ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் த்ரூ அவுட் தமிழ்நாடு எவ்வளோ பாடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே அதில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கேமாக நான் ஏற்கனவே ஒவ்வொரு எக்ஸாம் அப்போ அந்த கேம்லாம் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த விஷயங்கள் இங்கே பெர்மனண்ட்டாகவே இருக்கும், அந்தந்த டேமுக்கு இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய மாணவர்களுக்கு இதை தெரியப்படுத்துனீங்கன்னா அவங்க தயாரித்து, அதாவது படித்து முடித்த உடனே அவங்களுடைய எக்ஸாமுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணோம்னா ஸோ அந்த கேம் ஸ்டார்ட் ஆகிடும். அதில் ஃபஸ்ட்டு மிட் டேர்முக்கு ஆக்சுவலாக காமர்ஸை பொறுத்தவரை 10 பாடம் இருக்குது. ஸோ அதில் அவங்க கிளிக் பண்ண உடனே இந்த ஸ்டார்ட் கொடுத்த உடனே ஃபஸ்ட்டில் பையனுடைய பேர் கேட்கும். ஸோ அவங்க நேம் அடிக்கலாம். அதே மாதிரி பள்ளிக்கூடத்தோட பேர் கேட்கும். ஸோ பேர் அடிச்சுட்டு அந்த டிஸ்ட்ரிக்டோட நேம், ஸோ இந்த மாதிரி அவங்க டைப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணால் அதில் அந்த ஃபஸ்ட்டு டேர்முக்குரிய அத்தனை கொஸ்டின் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க அதில் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு கேம், அடுத்தடுத்த கேம் அப்படியே இருக்குது. ஸோ அந்த டேர்முக்குரிய எல்லா கேமும் இது பண்ணியிருப்போம். லாஸ்ட்டாக இந்த பவர் பாயிண்ட் வச்சுருப்போம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இந்த கேம் என்னென்னா ஒரே ஒரு தடவை அதை டவுன்லோட் பண்ணிட்டா போதும், அவங்களுக்கு இன்டர்நெட்டு செலவு இல்லாமலே அந்த கேமை அவங்க விளையாண்டு பார்க்கலாம். ஸோ டீச்சர்ஸ் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்துங்க. அதே மாதிரி அவங்களையும் மாணவர்களையும் பயன்படுத்தணும். ஸோ 11th ஆகட்டும் 12th ஆகட்டும் எல்லாத்துக்குமே நாம் இங்கே அதில் வச்சுருக்குறோம். அதில் அதே மாதிரி இப்போ வருஷ தொடக்கம்ன்றனால நிறைய பேர் இந்த நோட்ஸ் ஆலோசனை கேட்குறாங்க. ஸோ நம்ம வெப்சைட்டில் போனோடனே நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இந்த NOL அப்படின்னு நான் கொடுத்துருக்குறேன். ஸோ மொபைலில் பார்க்குறவங்களுக்கு இந்த 3 கோடுமாக இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, டவுன்லோட், கேம், அந்த NOL இருக்கும். ஸோ அந்த NOL கிளிக் பண்ணிங்கன்னா 8மே இருக்குது. 8னா என்ன அர்த்தம்? தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ஒவ்வொன்றிலையும் 4 அதுமாதிரி +1 காமர்ஸ், அக்கௌண்டன்சி, அதுமாதிரி +2 காமர்ஸ், அக்கௌண்டன்சி எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ நீங்கள் வேண்டிய
உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பாடத்தை எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் நோட்ஸ் அரசன் எழுதிக்கலாம். ஸோ இந்த இதில் போனீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோடில் பிபிடின்னு இருக்கும். இப்போ தான் நம்ம அதிகமாக ஒன்று ஒன்றா கிடைக்க நானும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸும் தயாரிக்கிறதெல்லாம் அதில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிபிடி அப்படின்றத டச் பண்ணிங்கன்னா அந்த பவர் பாயிண்ட் கிடைக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிடிஎஃப், அதே மாதிரி இந்த கொஸ்டின் பேங்க் டவுன்லோட். ஸோ பிபிடியில் பாருங்கள், இதில் உள்ள விஷயங்கள் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 38 பவர் பாயிண்ட் இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அடுத்து இந்த டவுன்லோடில் பிடிஎஃப் இருக்குது. அதுமாதிரி கொஸ்டின் பேங்க்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம ஒவ்வொரு டேர்முக்கும் வரக்கூடிய கொஸ்டின், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் கிடைக்கக்கூடிய கொஸ்டினையும் ஆன்சரையும் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதை அது கிட்டத்தட்ட ஒரு 198 இருக்குது. இப்போ மார்ச் 2024 நடந்த ஆனுவல் எக்ஸாம் கொஸ்டின், அதே மாதிரி ஆன்சர். ஸோ இதெல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். இன்னும் இதில் நிறையா விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு, நம்ம மாநிலத்தில் உள்ள அனைத்து வணிகவியல் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பயன்படுற வரையில் நாங்கள் இந்த வெப்சைட்டை நான் டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பு தேவை. நன்றி, வணக்கம்.